ஒன்றாவது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். சோதரம், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு என்று உங்களை சாட்சியாக வைப்பார். நீங்கள் திரும்பி வந்தா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய மனம் திரும்பி வந்தா கர்த்தருடைய சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா. உன் குடும்பத்தை கர்த்தர் சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையான சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி, உன் தூஷணங்களை எல்லாம் மாற்றி, உன் அவமானங்களை எல்லாம் மாற்றி, நீ குறைந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் மாற்றி, அவன் கர்த்தரின் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மாதத்திலிருந்து ஆமை சோத்திரம் உன்னை, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஆமை சோத்திரம் உன்னுடைய நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு நீக்குவார்னு சொல்லி வாக்கு பண்ணுகிற ஆண்டவர். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை சேவித்து மனுஷன் செய்கிறது போல செய்யாம நீ கர்த்தருடைய ரட்சிப்பு கண்ட உள்ள வந்தா நிச்சயமா தேவ பிள்ளையை நீ எதிர்பார்க்கிறது மின்பதாக அவன் மிகுந்ததான ஒரு சமாதானத்தையும் வளர்ச்சியும் உயர்வையும் கர்த்தர் உனக்கு அருளி செய்வார்.